பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீரம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாள் இந்த சைதை தமிழரசி. கூட்டத்தோட வந்திருக்கீங்களாடா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா. இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவங்கள காட கிடைக்கிற மாதிரி கீழே கிழிய கேசிடுவானுங்க. கமான் ரவுடிஸ், கமான். செருப்புல அடிக்கிறத என்ன வேன் நிறைய வந்திருக்காங்க. ஆமா, முன்னால போறோம். மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்சிட வேண்டியதுதான். அடிச்சிட வேண்டியதா? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குறிச்சு வந்தா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஆம்பளைங்கல்ல, உங்களுக்கு வீரம் இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீரம் வருமா? குடியா? வேணாம் வேணாம். ஏற்கனவே 4 ரவுண்ட் அடிச்சிருக்கான். 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அந்த செருப்பு தட்டா குடியா? வேணாம் வேணாம். ஐயோ குடியா? ஐயோ, இந்த கமான் ரோடி, கமான். சோடா பாட்டில் எடுத்து போடு விளையாடு. கமான் கமான். யோ, இங்க நீ என்ன பண்றப்பா? தங்க வளவி அழகா இருக்குதியா? பகவான் தங்கம் இல்ல, இது ரோல்டு கோல்ட் பித்தளை இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏயா பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏன் பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான்.
உன் தம்பி பொறுக்கி பையனா? அரே மா அது இல்லேமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்க ரசீது பாருங்க உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? என் மொத்தத்துக்கு கையெழுத்து போட்டுக்கா? எங்க கண்ணா கண்ணா? ஏ முடியம்மா, ராக்கம்மா, கண்ணியம்மா, ஏ ரமணி, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இது பாருங்க என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான். பாரு பாரு பாரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க போலீஸையும் கூப்பிடுங்க. யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற? இந்த சேட்டானியா? ஏன் தொப்பி திருடிட்டியா? என் மொசக்குட்டி இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா? என் ராசா, நான் தான் பெரியமா போட சொன்னேன். என் தங்கம். இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. அரேமா என்ன சொல்றேன்? நம்மளே ஏமாத்துறானா? காட்டு விடு போசியோ. ஏய் யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன்? எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க. முதல்லயே உரைச்சு பாத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. ஏய் போங்கடா போங்கடா. தெரியுமா உள்ளமா வந்துருச்சு. நீ போ உள்ள. வேணாண்டா. நீ போயிடு போயிடு. இன்னைக்கு மூக்கு வாயில கடி ரத்தம் வர போகுது. ரத்தம். ஏய் ரத்தம். அரே ஃப்ராட் திட்டு பசங்களா. ஏய் சேட்டு நம்மள திருட்டு பையன் சொல்றியா? ஏய் சேட்டு என்ன நீ அடிச்சு விட்டடா? ஆயிக்கடா. நம்மள திருடுறியா? ஏய் சேட்டு மறுபடியும் நீ அடிக்கடா. இந்த மாய்க்கா. ஏய் 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 சேட்டு சேட்டு அரே கோலே கோலே மல்ல போடு போடு. யோ, என்ன மூக்கோயில ஒரே ரத்தமா இருக்குது? உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்படியே அடிச்சுக்கிட்டீங்க. சேட்டு எங்களை திருட்டு குடும்பம்னு சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையிலே நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கெட்ட பசங்களா. எப்படிங்க நம்ம ஊமைய? சொல்ல 1000 சொல்லு. ராஜவம்சம் ராஜவம்சம் தான்டா. சூட்டு கோட்டு போட்டவனே என் மருமகன் என்ன அழகா இருக்கான் பாரு. என்ன அப்படி பாக்குற? நான் பேசுறது உனக்கு புதுசா இருக்குல்ல? கவலைப்படாத, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மேல போயிருவேன். விஸ்வம் 25 வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். அந்த நன்றி எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன். சொத்து பூரா எனக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான். புரியல? எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு மரியாதை வேணா? ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சோடனே சுட்டு தான் பாப்போன்னு சுட போறேன். விடுதலை. வட போலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இவனை இதே ட்ரெஸ்ஸோட நம்ம பங்களாவுக்கு கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இத்தனை வருஷமா நான் அந்த சொத்துக்காகப்பட்ட கஷ்டம் இனிமேதான் தீரப்போகுது. இந்த இயந்திர விபத்துல அவங்களோட எடுத்து என்னால போராட முடியல. என்னால உன்னை காப்பாற்ற முடியல. இந்த விஸ்வம் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை சாகடிக்க விட மாட்டேன்.